ஒரு மௌலீஸ்வரன் ஒரு மாணவரை மௌலீஸ்வரன் ஒரு அதிகாரியாக பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரிசல்ட் வந்த உடனே எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சார், அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக நான் ஃபீல்டுக்கு வந்ததே ஒரு என்ன டிகிரி நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் மற்றும் காலேஜை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் ஈரோட்டில் படித்தேன். எம்எஸ்சி முடிச்சதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. நீங்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணீங்க. எப்படி வந்து ஜாயின் பண்ணீங்க? ஒரு 3 நாள் அகாடமிக்கு என்கொயரிஸ்க்கு போனோம், நானும் அப்பாவும் அம்மாவும். எந்த அகாடமிலையுமே வந்து டேரெக்டாக எம்டிஓவோ இல்லை ஓனரையோ பார்க்குறதுக்கான சான்ஸே ஃபஸ்ட்டு தரல. ரிசப்ஷன்லேயே பேசிட்டு அனுப்பிட்டாங்க. பட் கிங் மேக்கர்ஸ்க்கு வந்தப்போ ஃபஸ்ட்டு என்கொயரி அப்போ ஃபஸ்ட்டே உங்ககிட்ட பேசுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது. சாக்ரிஃபைஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு சிவில் சர்வெண்ட்டை வந்து சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டை வந்து சிவில் சர்வெண்ட்டாக மாற்றுறது சாக்ரிஃபைஸ் தான். என்ன ஆப்ஷனல் நீங்கள் அதை எடுக்கிறதுக்கான காரணம்? கிங் மேக்கர்ஸில் கிட்டத்தட்ட எல்லா மேஜர் ஆப்ஷனல்ஸ்க்கும் வந்து ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி ஒன்று இருந்தது. அதில் நான் அட்டன் பண்ணது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே சொசைட்டி மேலேயும் சொசைட்டியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் மேலேயும் லைக் காஸ்ட், ரிலீஜன் அண்ட் ரேஸ் இதை பற்றிலாம் படிக்கணும்னு ஆர்வம் இருந்தது. டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன். எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஐ ஓப்பனிங்காக இருந்தது. சிலபஸ் மேலே ஒரு ஹோல்டு ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி இருந்தது. ஒரு கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன் அந்த டெமோவில். சார், நான் சார் கிட்ட சொன்னேன், சார் ஐ வாண்ட் டு ஜாயின். சார் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கோர்ஸ் போச்சு, டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து சார் பெஸ்ட்டாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு, கூடவே இருந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஆம், கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் கிட்டத்தட்ட 225 மாணவர்களுக்கு மேலே யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த சந்தோஷமான ஒரு தருணத்தில் இன்றைக்கி வெற்றி பெற்ற ஒரு மாணவரோடு நம்ம வந்து சந்திக்கிறோம். இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்த ரிசல்ட்டில் 410வது ரேங்க் வாங்கி வெகு விரைவில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஜாயின் பண்ண இருக்கக்கூடிய மௌலீஸ்வரன் அவரை தான் நம்ம பார்க்குறோம். இவர் வந்து முழுக்க கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிலேயே ஒரு படித்த ஒரு மாணவர் என்பது ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதாவது எத்தனையோ பேர் வந்து இந்த பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆனால் எல்லோரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணுறதில்ல. கடின உழைப்பு, விடாமுயற்சி இதனுடைய ஒரு ரிசல்ட்டாக தான் வந்து இந்த ரிசல்ட்டு வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, இந்த சக்ஸஸை யாருக்கெல்லாம் அவர் டெடிகேட் பண்ண ஆசைப்படுறாரு, இந்த பயணம் எப்படி அவருக்கு இருந்தது, எப்படி ஆரம்பித்தது இந்த பயணம், அது குறித்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளோடு இருக்கோம். மௌலீஸ்வரன், முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். ஒரு மௌலீஸ்வரன் ஒரு மாணவரை மௌலீஸ்வரன் ஒரு அதிகாரியாக பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரிசல்ட் வந்த உடனே எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 2 hours ஆகுது. இன்னுமே என்னால் வந்து அது வந்துடும் தெரியும். பட் இருந்தாலும் அந்த தருணத்துலேருந்து இன்னும் என்னால் வெளியே வர முடியல. நம்ப முடியல. ஆல் ஆஃப் சடன் 2 மணி நேரத்தில் நார்மல் மௌலீஸ்வரன் ஐஏஎஸ் சொன்னோன்னே அப்படியே இதாக இருக்குது. வெரி குட். அப்பா அம்மாவுக்கு சரி வச்சிங்களா? சார், ஃபர்ஸ்ட் எப்படி ஃபீல் பண்ணாங்க? சார், அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக நான் ஃபீல்டுக்கு வந்ததே வந்து ஒரு விதை போட்டது அம்மா தான் மெயினாக ஃபஸ்ட்டு. சின்ன வயசுலேருந்தே அந்த சர்வீஸ் மைண்டடோடு இருக்கணும், இந்த எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னதும். அவங்களுக்கும் பெருசாக ப்ரொசீஜர் பற்றி தெரியாது. பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த ஒரு இது இருந்தது, சிவில் சர்வீசஸ்னு ஒன்று இருக்குது, ஐஏஎஸ்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ விதை போட்டது அவங்க தான் ஃபஸ்ட்டு, சொன்னதும் அவங்களுக்கு தான் நியூஸ். வெரி குட். ரொம்ப மகிழ்ச்சி. என்ன டிகிரி நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் மற்றும் காலேஜை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எஸ், நான் ஈரோட்டில் படித்தேன். பயாலஜி ஃபஸ்ட் குரூப் எடுத்து 2017 முடித்தேன். தென் 2020 பிஎஸ்சி ஜுவாலஜி பண்ணேன் லாயலா காலேஜிலேருந்து. தென் 2022 பிஜி எம்எஸ்சி ஜுவாலஜி பண்ணேன் குருநானக் காலேஜ் சென்னையிலேருந்து. தென் நான் ஸ்டார்டட் ப்ரிப்பரேஷன் இன் 2022. கரெக்ட். 2022 நீங்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணீங்க. எப்படி வந்து ஜாயின் பண்ணீங்க? எஸ், இப்போ பிஜி முடிஞ்சது, நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. எந்த அகாடமிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் அகாடமிக்கு என்கொயரிஸ்க்கு போனோம், நானும் அப்பாவும் அம்மாவும் 3 பேரும். போனப்போ அந்த ரிசப்ஷன், அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கும்ல சார், 2-3 அகாடமியில் போனால் அவங்க அந்தளவுக்கு பெருசாக வேல்யூ பண்ண மாதிரி தெரியல, எங்களோட டைமை வேல்யூ பண்ண மாதிரி தெரியல நாங்கள் போன ப்ரெசன்ஸை. பட் ஃபஸ்ட்டு கிங் மேக்கர்ஸ்க்கு வந்தப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள தான் பார்த்தோம் நாங்கள். ஃபஸ்ட்டு அதுவே நான் எந்த அகாடமிலையுமே வந்து டேரெக்டாக எம்டிஓவோ இல்லை ஓனரையோ பார்க்குறதுக்கான சான்ஸே ஃபஸ்ட்டு தரல. ரிசப்ஷன்லேயே பேசிட்டு அனுப்பிட்டாங்க. பட் கிங் மேக்கர்ஸ்க்கு வந்தப்போ ஃபஸ்ட்டு என்கொயரி அப்போ ஃபஸ்ட்டே உங்ககிட்ட பேசுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது. 3 பேரும் பேசணும். அப்போ
அப்போ அம்மா இந்த மாதிரி என்னோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் சொன்னப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எனக்கு எம்எஸ்சி முடிச்சதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிது, ஃப்ரீயாக மென்டார்ஷிப்பில் பிஹெச்டி பண்ணுறதுக்கு. அது வேணான்னு விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கோம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னோம். நீங்கள் அப்போ சொன்னீங்க ஒரு வார்த்தை 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கரெக்டாக, சாக்ரிஃபைஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் வந்து சிவில் சர்வெண்ட்டாக மாற்றுறது சாக்ரிஃபைஸ் தான். நீங்கள் ஆல்ரெடி அந்த சாக்ரிஃபைஸை பண்ணிட்டு தான் ப்ரிப்பரேஷனுக்குள்ளேயே வரீங்க. ஸோ ஒன் டே கண்டிப்பாக இங்கே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேவை அப்போவே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணீங்க. ஸோ அதுதான் சார் ஃபர்ஸ்ட் கிங் மேக்கர்ஸோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். நீங்கள் இந்த எத்திராஜ் காலேஜில் நிறைய செமினார்லாம் நாங்கள் நடத்துவோம். அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னீங்க. அங்கே ஸ்காலர்ஷிப்லாம் கிடைச்சிது உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க. கிங் மேக்கர்ஸோட ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு நடக்குதுன்னு எப்படி தெரிஞ்சு எப்படி அங்கே வந்தீங்க? எஸ் சார், அது ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்து தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமியும் நியூஸ் பேப்பர்ஸோட டைப் பண்ணி ஒரு அவேர்னஸ் செஷன் மாதிரி கம்பெயின் மாதிரி நடத்துறதா சொன்னாங்க. சரி என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போ எனக்கு கரெக்டாக ஞாபகம், பட் ஏதோ ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேசினார். தென் ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடந்தது. ஃபர்ஸ்ட் அவர் பேசினதே ரொம்ப அப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபீல்டுக்கு வரோம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஐ ஓப்பனராக அந்த செஷன் இருந்தது. தென் அது முடிச்சுட்டு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நடந்தது. அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் நான் அட்டன் பண்ணேன். எஸ் சார், அதில் ஒரு டிஸ்கவுண்ட்டும் ஃபீஸில் ஒரு டிஸ்கவுண்ட்டும் கிடைச்சிது, ஒரு பர்சன்டேஜ். வெரி குட். ஸோ அதுக்கப்புறமா தான் கிங் மேக்கர்ஸ்க்கு வந்து எனக்கு வெரி குட். என்ன ஆப்ஷனல் நீங்கள் ஜுவாலஜி படிச்சுட்டு என்ன ஆப்ஷனல் எடுத்தீங்க? எஸ், ஃபர்ஸ்ட் பிஜி வரைக்கும் பண்ணியிருக்கோம். 5 இயர்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆஃப் ஜுவாலஜி ஆந்த்ரோபாலஜி எடுத்தீங்கன்னு தெரியும். அது எடுக்கிறதுக்கான காரணம்? எஸ், ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆஃப் ஜுவாலஜி ஃபஸ்ட்டு ஜுவாலஜி தான் ஆஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஷனலாக இருந்தது, ஸ்ட்ராங்காக இருந்ததால் மெயின் ஸ்ட்ரீமில். பட் சிலபஸ் ஓகேவாக தான் இருந்தது. பட் ரிசோர்ஸ் பர்சனும் அந்தளவுக்கு ஆல் இந்தியா லெவல்லே பெருசாக ஜுவாலஜிக்கு இருக்காங்க. பட் அந்தளவுக்கு இதுவாக இல்லை வைடாக. ஸோ தென் நியரஸ்ட்டாக ரொம்ப வெளியே போவேன் ஸ்கீம்லேருந்து, நியரஸ்ட்டாக பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கும்போது எனக்கு சின்ன வயசுலேருந்தே சொசைட்டி மேலேயும் சொசைட்டியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் மேலேயும் லைக் காஸ்ட், ரிலீஜன் அண்ட் ரேஸ் இதை பற்றிலாம் படிக்கணும்னு ஆர்வம் இருந்தது. ஆந்த்ரோவில் அதுக்கான ஆப்ஷனும் எனக்கு இருந்தது. ஸ்ட்ரீம்லேருந்து ரொம்ப தள்ளி போகாமல் ஒரு சிஸ்டர் ஆர் பிரதர் ஆஃப் ஜுவாலஜி மாதிரி ஆந்த்ரோ இருந்ததால் எனக்கு ஈஸியாக போயிடுச்சு அந்த ஆப்ஷன் எடுக்கிறது. ஆந்த்ரோபாலஜிக்கு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் யார் சப்போர்ட் பண்ணால் அந்த சப்போர்ட் எப்படிலாம் இருந்துச்சு உங்களுக்கு? எஸ் சார், ஃபஸ்ட்டு ஆந்த்ரோ ஆப்ஷனல் எடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்தப்ப கிங் மேக்கர்ஸில் கிட்டத்தட்ட எல்லா மேஜர் ஆப்ஷனல்ஸ்க்கும் வந்து ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி ஒன்று இருந்தது. அதில் நான் அட்டன் பண்ணது ஆந்த்ரோ தான் அட்டன் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அதை அட்டன் பாலு மகேந்திரா சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனல் எடுத்தார். அப்போ அவரை மீட் பண்ணது இந்த 3.5 இயர்ஸ் ஜேர்னியில் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு இருந்தது வந்து பாலு மகேந்திரா சாருக்கு இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன். எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஐ ஓப்பனிங்காக இருந்தது. சிலபஸ் மேலே ஒரு ஹோல்டு ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி இருந்தது. ஒரு கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன் அந்த டெமோவில். சார் நான் சார்கிட்ட சொன்னேன், சார் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. சாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கோர்ஸ் போச்சு, டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து சார் பெஸ்ட்டாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு, கூடவே இருந்து. அப்பார்ட் ஃப்ரம் ஆப்ஷனல் என்னோட ஜிஎஸ் ப்ரிப்ரேஷன்லையும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எந்த ஒரு பார்ட்டாக இருந்தாலுமே அவரோட பார்ட் வந்து ஒரு மெயினான ஒரு இதுவாக இருக்கும். பிரபாகரன் சாருடைய மென்டார்ஷிப் எப்படி இருந்தது ஆந்த்ரோபாலஜி? எஸ், எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பிரபா சாரோட கிட்ட வந்து ஒரு கான்டாக்ட் கிடைச்சிது அவர்கிட்ட. இப்போ இந்த நான் கிளியர் பண்ண மெயின்ஸில் முக்கியமாக வந்து ஆந்த்ரோ ஆப்ஷனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரபா சார் தான் பார்த்துக்கிட்டாரு. பிரபா சார் அண்ட் பாலு சார். பட் பிரபா சார் தான் வந்து பேப்பர் கரெக்ஷன்லேருந்து எனக்கு கொஷின் பேப்பர்ஸ் சென்ட் பண்ணுறதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இதை பார்த்துக்கிட்டது. ஸோ பிரபா சாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவருக்கு உங்களுடைய மெயின்ஸ் ஜிஎஸ் அந்த ஜேர்னியில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து ஒரு சில ஃபேக்கல்ட்டிஸ், குறிப்பாக ஆதில், இவங்கெல்லாம் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணாங்க. அது எப்படி கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் அந்த எம்எஸ்எல்பி ப்ரோக்ராம் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க? எஸ் சார், என்னோட தேர்ட் அட்டெம்ப்ட் இது, ஃபஸ்ட் மெயின்ஸு. பட் ஃபஸ்ட் மெயின்ஸ்லேயே இன்டர்வியூக்கு போகிற அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் எக்ஸாம் எழுதும் போதுன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம எம்எஸ்எல்பி ப்ரோக்ராம் தான் சார். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 ப்ரிலிம்ஸ் வராதப்போ நான் எம்எஸ்எல்பி ப்ரோக்ராம் ஃபுல்லாக அட்டன் பண்ண எல்லா கிளாஸஸுமே, எல்லா கொஷின்ஸும் எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணது. ஸோ அந்த கண்டென்ட் இல்லைனாலும் அந்த கான்ஃபிடென்ட் அங்கே தான் வந்தது, எனக்கு கிடச்சிது. ஸோ அதில் மெயினான ரோல் ப்ளே பண்ணது ஆதில் சார். நான் எப்போ எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும், எத்தனை டெஸ்ட் பேப்பர் நான் அனுப்புனாலும் பஞ்சாக அது எல்லாத்தையும் பார்த்து அதில் இருக்கிற லைன் பை லைன் எனக்கு ஃபீட்பேக் சொன்னது வந்து மெயினாக ஆதில் சார் தான். அது ஜிஎஸ்ல ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. வெரி குட். இங்கே இந்த இதில் வந்து ஃபைனல் ஜேர்னி பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டு வந்து நம்ம அகாடமி வந்து எப்பவுமே நம்பர் 1. அது ஆல் ஓவர் இந்தியாவில் நம்பர் 1. இங்கே கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் நீங்கள் வந்து பிசிஎம் ஸ்டூடெண்ட் வேறு, உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்பெஷல் கேர்லாம் இங்கே எடுக்கப்பட்டது, எப்படிப்பட்ட ட்ரைனிங் கிடைச்சது, அது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டாக வந்து அது கன்வெர்ட் ஆச்சு? எஸ்,
பர்சனாலிட்டி டெஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அகாடமியில் வந்து பார்த்தேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்னை வந்து டிபி அகர்வால் சாரோட 1-to-1 விட்டுட்டாங்க. எனக்கு இந்த ரூம் விட்டுட்டாரு சார், விட்டுட்டாரு. இந்த ரூம்ல தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ரூம்ல தான் நான் அங்கே உட்காந்துருந்தேன். அங்கே உட்காந்துருந்தேன். டிபி அகர்வால் சார் இங்கே உட்காந்துருந்தாரு. அவர் ஏதோ கேட்குறாரு, எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஏன்னா அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு இன்னும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கா அந்த டைமில். பட் அந்த செஷன் எப்படி எனக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா, எந்தெந்த ஏரியாஸ்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், எங்கே நான் வீக்காக இருக்கேன், அந்த அவர் கேட்ட கொஷின்ஸ் எழுத நான் ஆன்சர் பண்ணேன் ப்ரிப்பரேஷன் இல்லாமே. ஸோ எந்த கொஷின்ஸ்லாம் நான் என்னால் ஆல்ரெடி ஆன்சர் பண்ண முடியுது, எது வந்து நான் வீக்காக இருக்கேன், எது நான் ஓவர் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்ஸு. அப்புறம் ஒரு ஐஸ் பிரேக்கிங்காக நம்ம பேசி எனக்கு பழக்கம் இல்லை பெருசாக, இங்கிலீஷ்லையும் ஃப்ளூயண்ட்டாக. பட் அந்த செஷன் அட்டன் பண்ணதில் அந்த பயம் ஃபஸ்ட்டு பிரேக் ஆச்சு. தட் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃபார் அ சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் டைம். வெரி குட், வெரி குட். ஒரு ஃபார்மர் யூபிஎஸ்சி சேர்மனை எடுத்தோடனே ஃபஸ்ட்டு மீட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நிறைய 1-to-1 சிட்டிங்கு, மாக் இன்டர்வியூ செஷன்லாம் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி தொடர்ந்து நடந்துச்சு. அதில் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் வந்தாங்க, ஐஆர்எஸ் அதிகாரிகள் வந்தாங்க. அவங்க என்ன மாதிரியான ஒரு இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்க, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? எஸ் சார். பர்சனல் டெஸ்ட் அடுத்து மார்க்ஸ் அண்ட் 1-to-1s நிறைய அட்டன் பண்ணதில் மெயினாக சொல்லணும்னா ஜவஹர் ஐஏஎஸ் சார், தமிழ்வேந்தன் ஐஏஎஸ் சார் அண்ட் விவேக் ஹரிநாராயண் சார், அவங்க 3 பேர் கூட நான் மார்க் அட்டன் பண்ணியிருக்கேன், 1-to-1 அட்டன் பண்ணியிருக்கேன். அது எந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, அவங்களோட ஆப்ளிகேஷனையும் தாண்டி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட வெயிட்டையும் தாண்டி புஷ் பண்ணுவாங்க. அகாடமியில் கான்டாக்ட் பண்ணுறது இல்லாமல் தனியாக பர்சனலாகவும் கான்டாக்ட் பண்ணி இந்த சப்ஜெக்ட் இந்த ஏரியாஸில் நீ வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது, இதில் அதிக ஃபோக்கஸ் பண்ணுன்னு. ஜவஹர் சார் இன்னும் ஒரு படி மேலே போய் அவர் கொஷின் அண்ட் ஆன்சர் ரெடி பண்ணி டைப் பண்ணி பிடிஎஃபாக எனக்கு அனுப்புவார், பர்சனலாக எனக்காக மட்டும். ஸோ இந்த இடத்துல ஜவஹர் சாருக்கு நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் தமிழந்தன் சார் எப்படி ஹெல்ப் பண்ணார்னா, என்னோட டாஃப்லேயே எப்படி வந்து நான் வந்து ஆன்சர் ரெடி பண்ணுறது, ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஒரு கொஷின் அரைஸ் ஆகுது இன்டர்வியூவில், டாஃபை சுற்றியே அந்த கொஷினை சொல்லும் போது நம்மளை பற்றி இன்னும் நம்ம வந்து இன்வேர்டாக நல்லா தெரிஞ்சிருக்கோம்னு இன்டர்வியூவருக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். ஸோ அதில் வந்து அது ஒரு ரொம்ப மெயினான ஐ ஓப்பனராக இருந்தது. அடுத்து விவேக் ஹரிநாராயண் சார், அவர் பேசுறது எப்பவுமே எனக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்டட்டிக்காக தான் நான் அவர் பார்ப்பனே. அவர் எப்போ பேசினாலுமே, நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ டெமோ கிளாஸஸில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் 3 இயர்ஸாக நான் அப்பப்போ அவர் பேசுறது நிறைய கேட்டிருக்கேன். எப்போ பேசினாலுமே அவர் எனக்கு இன்ஸ்பைரிங்காக தான் இருக்கும் அவர் பேசுறது. வெரி குட். அதாவது மௌலீஸ்வரன் வந்து ப்ரிலிமினரி, மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இந்த 3 நிலைகள்லையுமே ரொம்ப அழகாக கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டார். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் எத்தனையோ மாணவர்கள் ட்ரைனிங் கொடுத்தா கூட ஒரு சில பேர் இது மட்டும்தான் அதை வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்தி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்னு உயரத்துக்கு வந்து வர முடியும். அது அப்படி அது வந்து காரணம் என்னென்னா, இன்ஸ்டிடியூட்டை தாண்டி அந்த இண்டிவிஜுவல் அவருடைய கையில் தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி பயிற்சியை கொடுத்தா கூட ஒரு சில மாணவர்கள்லாம் அதை சரியாக பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தி இன்றைக்கி வந்து ஒரு வெற்றி வாகை சூடியிருக்காரு மௌலீஸ்வரன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவரை தொடர்ந்து இன்னும் நிறைய மாணவர்கள் தமிழகத்திலிருந்து இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை எழுத நீங்கள் நிறைய வரணும். உங்களுக்கு வழிநடத்துவதற்காக நான் மட்டும் இல்லை, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மட்டும் இல்லை, தமிழக அரசும் ரெடியாக இருக்குது, பிற பயிற்சி மையங்களும் ரெடியாக இருக்குது. அவசியம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை நீங்கள் வந்து சின்சியராக படித்து நீங்கள் எழுதணும். அப்படி எழுதும் பட்சத்தில் உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் வந்து டோட்டலாக மாறும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் மௌலீஸ்வரன். அதில் உங்களுக்கு ஒரு போனஸாக தான் உங்களுக்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் கிடைக்கும். முதல்ல நாலேஜு, 2வது ரிவார்டு. இப்படி 2மே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணம் தான் அந்த சிவில் சர்வீஸ் பயணம். நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த தருணத்தில் என்னோட ஜேர்னியில் ஃபுல் அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருந்த கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட நிறுவனர் திரு பூமிநாதன் சாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த சிச்சுவேஷனில் நிறைய பேருக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ற கனவு இருக்கும். பட் அது எப்படி பண்ணலாம், இல்லை அது கஷ்டமோ ஒரு வேலை அப்படின்ற தயக்கமும் கூடவே இருக்கும் அந்த கனவோடு சேர்ந்து. பட் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நானும் அந்த கனவும் தயக்கம் 2தோடு சேர்த்து தான் வந்தேன். பட் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும். அதுக்கு ரைட்டான கைடன்ஸும் கான்ஃபிடென்ஸும் இருந்ததுன்னா யாராக இருந்தாலுமே இந்த எக்ஸாமில் ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் என்னவே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நான் பண்ண மாதிரி உங்களாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும்னு நம்புங்க. நீங்கள் உங்கள் செல்ஃப் ஸ்டடியாகவும் படிக்கலாம். இப்போ இன்டர்நெட் இருக்குது, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப வைடாக இருக்குது, நீங்கள் நாலேஜை ஈஸியாக கெயின் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கணும் அப்படின்னா
நீங்கள் அகாடமிஸ் ஜாயின் பண்ணலாம். அகாடமிஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கைடன்ஸ் அங்கே கிடைக்கும், அந்த கான்ஃபிடன்ஸும் அகாடமிலேயே சேர்ந்து கிடைக்கும். நான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு சேர்ந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம், அவங்க எத்திராஜ் காலேஜில் ஒரு செஷன் வச்சாங்க, எப்படி நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம்னு. அதோடு சேர்ந்து ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் வச்சாங்க. நான் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எக்ஸாம் எழுதி ஒரு டிஸ்கவுண்ட்டில் தான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்ந்தேன். என்கிட்ட அந்த ஒரு சாக்ரிஃபைஸ்டு ஒரு மைண்டும் எஃபர்ட் நான் போடுறேன்ற அந்த மெரிட்டை பார்த்து தான் எனக்கு டிஸ்கவுண்ட் தந்தாங்க கிங் மேக்கர்ஸில். ஸோ நீங்களும் அந்த ரைட்டான மைண்டோடவும் ரைட் எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு தயாராகவும் இருந்தீங்கன்னா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியும் நம்ம பூமிநாதன் சாரும் கண்டிப்பாக அதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ யாராக இருந்தாலும் அந்த கனவு தயக்கம் இருந்தாலும் சரி, அதை தாண்டி வரணும் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் வைங்க, ரைட்டான கைடன்ஸை சர்ச் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக ப்ரிப்பரேஷனோட இந்த சைடில் சந்திக்கிறதுக்கு நான் அவளோட காத்திருக்கேன். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ. என்னுடைய பையன், என்னுடைய பொண்ணு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியானா எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி பெற்றோருக்கு இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் எனக்கும் இந்த நேரத்தில். அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்த மௌலீஸ்வரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ சார்.